அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரால் எழுதப்பட்டது. இது ஒரு அறநூல் வகையை சார்ந்தது. பாரதியார் எட்டயபுரத்தில் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் பிறந்தார். தனது 7 வயதிலேயே கவிதைகளை எழுதத் தொடங்கினார். படிப்படியாக பாட்டெழுதும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். தம் 11வது வயதில் எட்டயபுரத்து சிற்றரசர்களைச் சேர்ந்த புலவர்கள் பாரதி என்ற சிறப்பு பட்டத்தை பாரதியாருக்கு வழங்கினார்கள். அன்று முதல் பாரதியார் கவிதை எழுதுவதை தொழிலாக கொண்டார். ஆங்கில கவிஞன் ஷெல்லியின் ஷெல்லி மன்றம் அமைத்து கவிதை எழுதுவதை ஊக்குவித்து வந்தார். ஷேக்ஸ்பியர், ஷெல்லி, பைரன், விக்டர் யூகோ முதலிய உலக கவிஞர்களின் கவிதைகளை சுவைத்து பாரதியார் தம் கவிதை ஆற்றலை மேலும் வளர்த்து கொண்டார். தலைசிறந்த படைப்புகளையும் உருவாக்கினார். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் கவிதை மறுமலர்ச்சிக்கும் தடையாக இருந்தவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கி தமது கவிதைகளில் எழுச்சி வார்த்தைகளை பாரதியார் புனைந்து இலக்கிய தொண்டாற்றி தமிழுக்கும் புது நெறியை காட்டினார். ஔவையாரின் ஆத்திச்சூடி போலவே 110 அறக்கருத்துக்களை புதிய ஆத்திச்சூடியில் பாரதியார் எடுத்துள்ளார். புதிய ஆத்திச்சூடியில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் கருத்துக்கள் கொண்ட அச்சம் தவிர், உடலினை உறுதி செய், ஐம்பொறி ஆட்சிக்குள், ஏறுபோல் நட, கூடி தொழில் செய், கைத்தொழில் போற்று போன்ற வீரம் மிக்க வரிகளை இளைஞர்களுக்காக எழுதியுள்ளார். இத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த வரிகளை இளைஞர்கள் படிப்பதன் மூலம் விடுதலை உணர்வும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள முடியும் என்று நம்பினார். நமக்குரிய பாடப்பகுதியில் முதல் பாடமாக புதிய ஆத்திச்சூடி உள்ளது. இதில் ஔவையாரின் ஆத்திச்சூடி போலவே பாரதியாரும் இளைஞர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் முன்னேற வழிவகை செய்யுமாறு வரிகளை தந்துள்ளார். அச்சம் தவிர், பயத்தை விட்டொழிக்க வேண்டும். அச்சம்தான் மனிதனுடைய எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. அச்சம் நீங்கினால் அடிமைத்தனம் போகும். அச்சம் நீங்கும்போது மனிதன் முழு மனிதனாகி விடுகின்றான். எங்கு அச்சமில்லையோ அந்த செயல் விழிப்படையும் என்று பாரதியார் நம்பினார். எனவே தம்மிடம் உள்ள பயத்தை விட்டொழிக்க வேண்டும். ஆண்மை தவறில் எப்பொழுதும் வீரத்துடன் இருக்க வேண்டும். ஆண்மை என்பது ஆண்களுக்கானது மட்டுமல்ல. ஆண்மை என்பது வீரம், தீரம், துணிவு, கம்பீரம், வழிகாட்டும் திறன், அச்சமின்மை முதலிய சிறப்புகளை கொண்டதாகும். மேலும் ஆண்மை தவறேல் என்பதற்கு பக்தி, சித்தத்தெளிவு, வித்தை, வீரம், செம்மை, சஞ்சல நீக்கம், ஆசை, அச்சம், பாசம் முதலியவற்றை வேரோடு அறுத்தெறிதல், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, சோர்வு இல்லாமல் இருப்பது, கல்வி, வீரம், அறிவு தெளிவு, வல்லமை, சோம்பல் இன்மை, நிமிர்ந்த நிலை, வலிமை முதலிய மனித மேன்மைகளில் ஆண்மைதான் தலை சிறந்ததாகவும் தலையாயதாகவும் உள்ளது என்று பாரதியார் தமது கவிதை வரிகளில் கூறியுள்ளார். எனவே இளைஞர்கள் ஆண்மை தவறேல் என்பதற்கு இணங்க எப்பொழுதும் வீரத்துடனும் தைரியமுடனும்
எந்த செயலையும் செய்ய வேண்டும். பிறருக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் அந்த செயல் இருப்பதை உறுதி செய்து அதன் வழி நடக்க வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார். இளைத்தல் இகழ்ச்சி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.